வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை கர்த்தர் என்ன பண்றார்? மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார். மனிதனுடைய அந்த எல்லை இருக்கு பாருங்க, மனிதனுடைய அந்த வரையறை இருக்கு பாருங்களேன். சில இடத்துல சில கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படிப்பு இருந்தால் என்ன பண்ணுவேன், இந்த வேலை தருவேன், இந்த விஷயத்தில் உங்களுக்கு அறிவு ஆற்றல் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், இதை உங்களுக்கு தருவோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரங்க மத்தியில் பணம் இருந்தால் நம்மளை என்ன பண்ணுவாங்க, மதிப்பாங்க. இல்லைன்னா நம்மளை என்ன பண்ணுறாங்க, பணம் இருந்தால் நம்மளுக்கு முதல் சீட்டு, பணம் இல்லைன்னா லாஸ்ட்டு சீட்டு இல்லை நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். இது உலகத்தினுடைய காரியம். இந்த உலகம் அப்படி தான் மதிக்கும். நீங்கள் கொடுத்தா ஈன்னும், நீங்கள் கொடுக்கலன்னா என்ன பண்ணோம், சீன்னும். அது இந்த உலகத்தினுடைய. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை கர்த்தர் என்ன பண்ணுறார்? மூளைக்கு தலைக்கல்லா. வேண்டான்னு சொன்ன ஒன்றை அந்த வீட்டினுடைய அஸ்திபாரத்துக்கே தலைக்கல்லா மாத்துறவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது யாரால் வருது ஐயா? கர்த்தரால் வருது ஐயா. இது யார் தர மேன்மை? கர்த்தர் தர மேன்மை. இன்னைக்கு இந்த உலகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளலையா? கவலைப்படாதீங்க. இந்த உலகம் உங்களை அவமானப்படுத்துதா? கவலைப்படாதீங்க. நீங்க வேணான்னு சொல்லுதா? சந்தோஷப்படுங்க. காரணம் என்னன்னா, இந்த மனுஷன் கொடுக்கிற மேன்மை இன்னைக்கு கொடுப்பான், நாளைக்கு தூக்கி போட்டுடுவான். ஆனா தெய்வம் கொடுக்கிற மேன்மை நித்தியமானது. அது எந்த ஒரு காசு பணம் கொடுத்து வாங்க முடியாதது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கணும். எல்லா இடத்துலையும் அப்படிதாங்க. அது ஊழியத்தில் கூட என்னன்னா சில வரையறை வச்சிருப்பாங்க. பிடிஹெச் இருக்கா தம்பி, டிடிஹெச் இருக்கா தம்பி, எம்டிஹெச் இருக்கா தம்பி, அதை படிச்சிங்களா இதை படிச்சிங்களா? எதை படிக்கிறோமோ இல்லையோ, இயேசுவை நல்லா படிச்சிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது போதும். இயேசு யாருன்னு தெரியல. அவருடைய தெய்வம் எதை பார்த்து ஒரு மனுஷனை மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்றுறாருன்னா, அவனுடைய பேங்க் பேலன்ஸோ அவனுடைய பர்சனாலிட்டியோ பார்த்து இல்லை. அவர் எதிர்பார்க்கறதுனா, நான் சொல்கிறத நீ செய்வியா, எனக்கு உண்மையாக வாழ்வியா? அது போதும். ஒரு அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வம் தேர்ந்தெடுக்கிற தகுதி என்ன தெரியுமா? நான் சொல்கிறத நீ கேட்பியா, எனக்கு உண்மையாக வாழ்வியா? ஒரு சின்ன சாமுவேலை கூட கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றார். பிள்ளை ஆண்டானோடு கர்த்தர் பேசுகிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன், உங்களுக்கு உண்மையாக நடக்கிறேன். ஒரு அம்மேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உயர்த்தினுடைய தகுதி அதுதாங்க. கர்த்தர் சொல்கிறத கேட்டால் போதும், கர்த்தர் சொல்கிறதுக்கு உண்மையாக வாழ்ந்தால் போதும், வேறு எதுவுமே வேணாம். அவர் உங்களை நிச்சயம் உயர்த்துவார், அவர் உங்களை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். ஆகாதுன்னு தள்ளப்பட்ட அந்த கல்லையே கர்த்தர் உயர்த்துவார். அதுதான் வேதம் சொல்லுது. ஆகாது என்று தள்ளின கல்லே என்ன ஆயிடுச்சு? மூளைக்கு தலைக்கல்லா ஆயிடுச்சு.